Hey guys, welcome to Havik Tech. நான் உங்க ஹரி. இன்னைக்கு நம்ம இதில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ இன்ஸ்டாகிராமில் ட்ரெண்டிங் ஆகிட்டு இருக்க இந்த மாதிரி ரீல் எப்படி ஈஸி எடிட் பண்ணுறது அப்படி தான் நம்ம இந்த பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் கொடுத்துருக்கேன், அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா க்ரோம் போகும். அதுக்கு முன்னாடியே நீங்கள் VPN வந்து கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே யூஸ் டெம்ப்ளேட் அப்படின்னு இருக்கும், அதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நான் வந்து ஒரு VPN வந்து கனெக்ட் பண்ணியிருக்கேன், டர்போ VPN தான் யூஸ் பண்ணுறேன். நீங்களும் வேணும் அப்படின்னா அதே நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ VPN கனெக்ட் பண்ணிட்டு இப்போ யூஸ் டெம்ப்ளேட் கொடுத்தீங்க அப்படின்னா நேராக உங்களுக்கு CapCut ஆப்புக்கு போய்டும். இப்போ உங்களுக்கு தேவையான ஒரு 4 வீடியோ இல்லை 5 வீடியோ நீங்கள் வந்து செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஃபஸ்ட் வீடியோ ஒரு மினிமம் 2 செகண்ட் இருக்கணும், அதுக்கு அடுத்ததெல்லாம் வந்து 1 செகண்ட் தான் போதும். ஸோ இந்த மாதிரியான வீடியோ நீங்கள் வந்து கிளிக் பண்ணிட்டு கீழே நெக்ஸ்ட் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அது கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ராசஸ் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் வெயிட் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து உங்களுக்கு வந்து அப்ளைங் ஸ்மூத் ஸ்லோமோ அப்படின்னு இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து ஸ்லோமோ வந்து ஆட் ஆகும். ஸோ இதுக்கும் கொஞ்சம் லேட் ஆகும். கொஞ்சம் வெயிட் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக எல்லா ப்ராசஸும் வந்து முடிஞ்சிடும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்து கரெக்டாக ப்ளேஸ் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எடிட் ஆனதுக்கப்புறம் ஒரு வாட்டி நீங்கள் ப்ளே பண்ணி பாருங்கள், உங்களுக்கு அலைன்மெண்ட்லாம் கரெக்டாக இருக்குது அப்படின்ட்டு. எனக்கு இந்த வீடியோவில் எதுவுமே வந்து கரெக்டாக இல்லை, அதனால் ஒவ்வொரு இமேஜும் நான் வந்து கிளிக் பண்ணிட்டு கீழே கிராப் அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இந்த மாதிரி செட் பண்ணி வச்சுக்கோங்க. அதேமாதிரி ஒவ்வொன்றையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ எனக்கு எல்லாமே மாறி இருந்ததால் நான் எல்லாத்தையும் கிளிக் பண்ணுறேன். உங்களுக்கு எது தேவையோ அதை மட்டும் நீங்கள் ஜஸ்ட் கிளிக் பண்ணி இந்த மாதிரி நீங்கள் வந்து கரெக்டாக வந்து செட் பண்ணிக்கோங்க. ஸோ அதை கிளிக் பண்ணிட்டு கீழே கிராப் அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு இந்த மாதிரி நீங்கள் கரெக்டாக வந்து செட் பண்ணிக்கோங்க. அதேமாதிரி ஒவ்வொரு இமேஜுக்கும் நீங்கள் வந்து செட் பண்ணிக்கோங்க. ஸோ வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து ரீப்ளேஸும் பண்ணிக்கலாம், இல்லை வந்து ஆல்டர்னேட் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாமே ஈஸி தான், ஜஸ்ட் நீங்கள் ஒரு கிளிக் பண்ணுறது மூலமாக ரொம்பவே ஈஸியாக நீங்கள் வந்து எடிட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் எல்லாத்தையும் செட் பண்ணிட்டு ஒரு வாட்டி ப்ளே பண்ணி பாருங்கள். ஸோ ப்ளே பண்ணும்போது கொஞ்சம் ஸ்டக் ஆகலாம், ஆனால் எக்ஸ்போர்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா வீடியோ பார்க்க ரொம்பவே சூப்பராக இருக்கும். இன்னும் நம்ம CapCutல எஃபெக்ட்லாம் வந்து ஆட் பண்ணணும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமலே பாருங்கள். ஸோ இப்போ நம்ம எடிட் பண்ணி முடிச்சாச்சு, ஒரு வாட்டி ப்ளே பண்ணி பார்ப்போம். ஸோ பார்க்க ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ஸோ இப்போ மேலே உங்களுக்கு வந்து எக்ஸ்போர்ட் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா எக்ஸ்போர்ட் வித்தவுட் வாட்டர்மார்க் இருக்கும், அதை கொடுத்து எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. ஸோ எக்ஸ்போர்ட் பண்ணதுக்கப்புறம் இப்போ நீங்கள் CapCut ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ VPN வந்து கனெக்ட்லேயே இருக்கட்டும். இந்த எஃபெக்ட்லாம் வந்து ஆப்ஷனல் தான், வேணும் அப்படின்னா யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லை அப்படின்னா வேணாம். இப்போ நியூ ப்ராஜெக்ட் வந்து கிளிக் பண்ணிட்டு நம்ம எடிட் பண்ண வீடியோவை கிளிக் பண்ணிட்டு கீழே ஆட் அப்படின்னு இருக்கும், அப்படி கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வீடியோ வந்து ஆட் ஆகிடும். இப்போ கரெக்டான இடத்துல நீங்கள் வந்து ப்ளேஸ் பண்ணிக்கோங்க, எந்த இடத்துல எஃபெக்ட் வேணும் அப்படின்னு வச்சுட்டு கீழே எஃபெக்ட் அப்படின்னு இருக்கும், அதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ எஃபெக்ட்டை கிளிக் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு வீடியோ எஃபெக்ட் அப்படின்னு இருக்கும், அதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே உங்களுக்கு ட்ரெண்டிங்கில் எட்ஜ் க்ளோ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் க்ளோ எஃபெக்ட் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ எக்ஸ்ட்ரா க்ளோ எஃபெக்ட் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுச்சுன்னா தாராளமாக அதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு அட்ஜஸ்ட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா க்ளோ ஆப்ஷன் இருக்கும், எவ்வளோ வேணுமோ அவ்வளோ செட் பண்ணிக்கோங்க. அகைன் நீங்கள் வீடியோ எஃபெக்ட்டை கிளிக் பண்ணிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா இங்கே உங்களுக்கு லீக் 1 அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரியான ஒரு ஃப்ளிக்கர் எஃபெக்ட் இருக்கும். இதுவும் பார்க்க ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு, இதுவும் நீங்கள் தாராளமாக வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அதில் உங்களுக்கு ஸ்பீட் ஆப்ஷன் இருக்கும், எவ்வளோ வேணுமோ அவ்வளோ செட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம எடிட் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ மேலே உங்களுக்கு எக்ஸ்போர்ட் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி வீடியோவை எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க.